தன்னை நம்பியவர்களுக்கெல்லாம் துரோகம் செய்வது ஒன்றுதான் எடப்பாடி பழனிசாமிக்கு கைவந்த கலை என அமைச்சர் ரகுபதி விமர்சனம் செய்துள்ளார். புதுக்கோட்டை திமுக அலுவலகத்தில் தந்தை பெரியார் 147வது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு இயற்கை வளங்கள் துறை அமைச்சர் ரகுபதி பெரியார் திருவுருவப் படத்திற்கு மரியாதை செலுத்தினார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தன் முகத்தை கூட வெளியே காட்ட முடியாமல் கைக்குட்டையால் மூடி நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளார் என்று விமர்சித்துள்ளார். தன்னை நம்பி வந்தவர்களை பாதி வழியில் கலற்றி விடுபவர் எடப்பாடி பழனிசாமி என்பதற்கு டெல்லியில் நேற்று அவர் நடந்து கொண்ட விதமே உதாரணம் என்று தெரிவித்துள்ளார். டெல்லியிலே அவர் நடந்து கொண்ட விதம், தன்னோடு வந்தவர்களை எல்லாம் பாதியிலேயே விட்டு சென்றது ஒரு உதாரணமாக அமைந்திருக்கிறது. அவர் யாருக்கும் விசுவாசி அல்ல என்பது தமிழ்நாடு நன்றாக அறிந்த ஒன்று. இன்றைக்கு சொல்லுகிறார், பாரதிய ஜனதா கட்சி தான் எங்களுடைய 4 ஆண்டு கால ஆட்சியை காப்பாற்றியது என்று. அப்படி 4 ஆண்டு காலம் காப்பாற்றிய பாரதிய ஜனதாவை பாராளுமன்ற தேர்தலில் கலட்டிவிட்டு வேடிக்கை பார்த்தவர். தனக்கு முதலமைச்சர் பதவியை தந்த சசிகலாவை கட்சியை விட்டு நீக்கியே வேடிக்கை பார்த்தவர். இப்படி தன்னை நம்பியவர்களுக்கெல்லாம் துரோகம் செய்வது ஒன்றுதான் அவருடைய கைவந்த கலை. எனவே அப்படிப்பட்ட ஒரு அரசியல், 3ஆம் தரமான ஒரு அரசியல்வாதி தான் எடப்பாடி பழனிசாமி என்பதற்கு இந்த சம்பவங்கள் எல்லாம் உதாரணமாக அமைந்திருக்கின்றன.